அப்பா 6 நாள் சரியான வேலை. இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு. இன்னைக்கு ஏதாவது மட்டன் கிட்டன் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அண்ணா நோ என்னடா நோ கல்யாணத்துக்கு போ காசு கட்டணும். என்னாச்சு? கையிலலாம் காசு இல்லை, ஜிபேல வேணா அனுப்புகிறேன், எடுத்துக்க. ஜிபேவா? சரி மறந்துடாம அனுப்புனேன். என்ன மாமா, என்ன சர்ச்சைக்கு கிளம்பலையா? வாமாப்ல 6 நாள் சரியான வேலை மாப்ள. அதான் ரொம்ப டயர்டாக இருக்கு. அதான் சரி இன்னைக்கு ஒரு நாள் படுத்து தூங்கி எழுந்திருப்போன்னு பார்த்தேன். சரி, நீனாவது வாமாப்ல, நம்ம சர்ச்சைக்கு போவோம். சர்ச்சுக்கா? அம்மா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன் அம்மா. வாரம் சர்ச்சுக்கு தானே வரேன். இன்னைக்கு ஒரு நாள் கல்யாணத்துக்கு போறேன். மாமா, நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லாமா. 6 நாள் வேலை பார்க்கறதுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு நாள் தான் அவருக்குரிய நாள். அந்த ஒரு நாள்ல கூட நம்மளுடைய சொந்த வேலையை பார்க்கறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்கிறோம். ரெஸ்ட் எடுக்கிறது, கல்யாணத்துக்கு போகிறது, வீட்டில் எல்லா துணியும் சேர்த்து வச்சு ஞாயிற்றுக்கிழமை தான் துவைக்கிறது, கறி மீன் எடுத்து சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடணும். இப்படி தான் நம்ம நினைக்கிறோமோ இல்லையா, அந்த ஒரு நாள் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம போய் உட்காரணும் நமக்கு தோணவே மாட்டேங்குது. பார்த்தீங்களா, ஒரு நாள் 3 மணி நேரமோ 2 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ தான் ஆண்டோடைய சமூகத்தில் இருக்க போகிறோம். அந்த நேரத்தை கூட நம்மளால முழு மனசாக கொடுக்க முடியல. வேதம் சொல்லுகிறது 6 நாள் வேலை செய், 7வது நாள் கர்த்தருக்குரிய நாள், அது பரிசுத்தமான சபை கூடுதலான நாள்னு சொல்லியிருக்கு. அந்த நாளை நம்ம கனப்படுத்தினோம்னா ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாருமா. நீ சொன்னது சரிதான் மாப்ள. 6 நாள் கர்த்தர் எனக்கு வேலை பார்க்கறதுக்கு நல்ல பலனை கொடுத்துருக்காரு. 7வது நாள் நான் ஆலயத்துக்கு வந்திருக்கணும். நான் ஏதோ வேலை பார்த்ததுனால கொஞ்சம் அசதியில் அப்படி இருந்துட்டேன். இனிமேல் நான் கரெக்டாக ஆலயத்துக்கு வந்துடுவோம் மாப்ள. அண்ணா நீ சொன்னது கரெக்டு தானே. ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நம்ம முதல் சர்ச்சுக்கு போவோம். மற்ற வேலையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாண்ணே. கல்யாணத்துக்குள்ள லேட்டாக கூட போய்க்கிறேன். எனக்கு காசுலாம் வேணாம். வாங்க சர்ச்சுக்கு போவோம். சரி தம்பி, நானும் கிளம்பிட்டு வந்துடுறேன். இது